செய்திகள் தொடர்கின்றன. இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்ற பார்வையற்ற 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்ற பார்வையற்ற 10 மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஆசிரியர் பணி நியமனம் வேண்டி தமிழக அரசுக்கு கோரிக்கை மனுவினை அளித்தனர். அவர்களது கோரிக்கை மனுக்களை கனிவுடன் பரிசீலனை செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதன்படி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்ற பார்வையற்ற 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு விதிகளை தளர்வு செய்து பணி நியமனம் செய்திட கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் ஆரம்ப பள்ளிகளில் பணியமர்த்தும் பொழுது சிறு குழந்தைகளை கவனிக்க இயலாதது போன்ற சில நடைமுறை இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கருணை உள்ளத்தோடு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கான பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்ற பார்வையற்ற 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை கடந்த 27ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் வழங்கி வாழ்த்தினார். பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பல ஆண்டுகளாக வேலைவாய்ப்பின்றி வறுமையில் வாடியிருந்த தங்களுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி தங்களது வாழ்வில் ஒளியேற்றியதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான எனக்கு தமிழக அரசு ஆசிரியர் பணி வழங்கியிருக்கு. இதுக்காக நான் தமிழக அரசுக்கும் மாண்பு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கும் எங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஒரு அங்கீகாரத்தையும் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அறிவு ஒழுக்கம் உடையவனே சிறந்த மனிதன் என்ற பொன்மொழிக்கு இணங்க சிறந்த பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரிவதற்கு எங்களுக்கு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளாகிய எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியின் போது பள்ளிக் கல்வி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர், பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலாளர், பள்ளிக் கல்வி இயக்குநர் மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் ராஜஸ்தான் மாநில தேசிய ஊரக மருத்துவ சேவை திட்டத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வழங்கியதாக பொய்க்கணக்கு காட்டி 100 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் புரிந்துள்ளதாக ஆதாரங்களுடன் பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ராஜஸ்தான் மாநில ஆளுநர் திரு சிவராஜ் பாட்டீலை பாரதிய ஜனதா உயர்மட்ட குழுவினர் இன்று டெல்லியில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். ராகுல் காந்தியின் நண்பர் ஷஃபி மாத்தர், மத்திய அமைச்சர் வயலார் ரவியின் மகன் ரவி கிருஷ்ணா, மத்திய இணை அமைச்சர் சச்சின் பைலட் ஆகியோருடன் சேர்ந்து கார்த்தி சிதம்பரம் ஸ்விகிட்சா என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளார். ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் அரசின் ஒத்துழைப்போடு 468 ஆம்புலன்ஸ் வாகனங்களை மருத்துவ சேவையில் ஈடுபடுத்தியதாக போலி ரசீதுகள் தயார் செய்து சுமார் 100 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்திருப்பதாக ஆதாரங்களுடன் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா உயர்மட்ட குழுவினர் ஆளுநரிடம் வலியுறுத்தினர். The internal audit report says that the company has produced bogus bill. Just for example, in one single day, one ambulance has shifted 223 patients to an hospital. How it is feasible? The same patient has been shown shifted to hospital 4 times in a day. So all these things has come out. We have submitted the documentary evidence. நில அபகரிப்பு தொடர்பாக பாதிக்கப்பட்டோர் வழங்கும் புகாரின் அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும் தமிழகத்தில் தற்போது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீது இன்று நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக உறுப்பினர் திரு திராவிடமணி நில அபகரிப்பு தொடர்பாக திமுகவினர் வேண்டுமென்றே கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நில அபகரிப்பு தொடர்பாக பாதிக்கப்பட்டோரின் புகார் அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்யப்படுவதாக தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் தனது கன்னி பேச்சை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக இடையில் பல அமைச்சர்கள் பதில் சொல்ல எழுந்தபோது கூட வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று அவர்களை அமரச் சொன்னேன். ஆனால் பல விஷமத்தனமான கருத்துக்களை மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை என்றும்
நில அபகரிப்பு வழக்குகள் போட்டு திமுக தலைவர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் இந்த அரசு பழிவாங்கிக் கொண்டிருக்கிறது என்று இங்கே கருத்து தெரிவித்தார். இதை போல ஒரு உண்மைக்கு புறம்பான கருத்து வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டத்தின் ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நில அபகரிப்பு வழக்குகள் எல்லாம் அரசு போடவில்லை. பொதுமக்கள் காவல்துறையினரை அணுகி அவர்கள் கொடுக்கின்ற புகார்களின் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இதில் அரசின் தலையீடு என்பது அடியோடு இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தேமுதிக உறுப்பினர் திரு அழகாபுரம் மோகன்ராஜ் பேசுகையில் அந்நிய நாட்டு நிறுவனங்கள் அதிக அளவில் வர இருப்பதாக நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டி பேசினார். இதற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பதிலளித்து பேசுகையில் நிதிநிலை அறிக்கையை உறுப்பினர்கள் படித்தால் மட்டும் போதாது, அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். பட்ஜெட்டை படித்தால் மட்டும் போதாது, அதை புரிந்து கொள்ளவும் தெரிய வேண்டும். இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம்? தமிழ்நாட்டில் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் கூட முதலீட்டை கொண்டு வர உள்ளன, உத்தேசித்துள்ளன என்று சொல்லியுள்ளோம். அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறோம். பின்வரும் கம்பெனிகள் எல்லாம் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிகள் என்று இந்த பட்ஜெட்டில் சொல்லவில்லையே. என்ன படிக்கிறீங்களோ அதை. நிதிநிலை அறிக்கையின் 35வது பக்கத்தில் 55வது பத்தியில் என்ன இருக்கிறது என்றால், இந்த அரசின் சாதகமான அணுகுமுறையால் மிக பெரும் நிறுவனங்களாக கருதப்படும் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் பல தமது உற்பத்தி தளங்களை தமிழகத்தில் அமைக்க உத்தேசித்துள்ளனர் அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்ஸ் அதோட முடியுது. நீங்க ஏன் அதை கேரி ஓவர் பண்ணி அடுத்த சென்டென்ஸுக்கு ஏன் கொண்டு போற? அப்புறம் என்னென்ன நிறுவனங்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறோம். அதில் யமஹா, ஏச்சர், டான்பாஸ், என்ஃபீல்ட் என்று சுந்தரம் கிளேட்டன், டிஜி குழுமம், செயின்ட் கோபைன் என்று பல நிறுவனங்களை குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் என்று எங்கே சொல்லி இருக்கிறது? சொல்லவில்லை. இவர்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்பதற்காக பட்ஜெட்டில் அந்த பக்கத்தில் நான் குறிப்பிட்ட பத்தியில் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் இங்கே மேற்கொள்ள முதலீடு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளன என்பதை சொல்லி அங்கே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம். அதை கூட இவர்கள் பார்க்கவில்லை போலும். சிறு குறு தொழில்களுக்கு ஜெனரேட்டர் வைத்துக்கொள்ள இந்த அரசு 5 லட்சம் ரூபாய் வரை மானியம் கொடுக்கிறது. இப்போது மின் நிலைமை பற்றி, மின் வெட்டு பற்றி மாண்புனர் இங்கே குறிப்பிட்டு பேசினார்கள். நேற்று தான் இந்த அவையில் நீண்ட நேரம் விலாவாரியாக மின் நிலைமை பற்றி இங்கே விளக்கம் அளிக்கப்பட்டது. நானும் விளக்கம் அளித்தேன், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் விளக்கம். அப்போது மாண்புமிகு உறுப்பினரும் இந்த அவையில் இருந்தார் என்று தான் கருதுகிறேன். இந்த நிதி நிலை அறிக்கையில் மின்சார உற்பத்தியை பற்றி அறிவிப்பு ஒரு குற்றம் சொல்லப்பட்டதால் விதி 110 கீழ் ஒரு நீண்ட அறிக்கையை இந்த அவையில் வாசித்தேன். அதில் என்னென்ன புதிய மின் உற்பத்தி திட்டங்களை இந்த அரசு கொண்டு வரப்போகிறது, மேலும் நடைமுறையில் உள்ள திட்டங்களை துரிதமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர என்னென்ன நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்து முடுக்கிவிட்டுள்ளது என்பதையெல்லாம் விளக்கமாக சொல்லி வருகின்ற ஜூன் மாதம் முதல் படிப்படியாக மின்வெட்டு குறையும் என்பதையெல்லாம் விளக்கி சொன்ன பிறகு மீண்டும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே எழுதி வைத்த உரையை இங்கே வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதைத்தான் சொல்ல தோன்றுகிறது. உண்மையாக தூங்குகிறவர்களை எழுப்ப முடியும், தூங்குவது போல் நடிப்பவர்களை எப்படி எழுப்ப முடியும்? நேற்று இந்த மின் நிலைமை பற்றி நான் இந்த அவையில் வாசித்த விதி 110 கீழ் உள்ள அறிக்கையை, அதனுடைய நகல்கள் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அதை படிக்கவில்லை போல் தெரிகிறது. அஇஅதிமுக உறுப்பினர் திரு நாகராஜன் பேசுகையில் மயிலம் தொகுதியில் புதிய பேரூராட்சி அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, மயிலம் தொகுதியில் புதிய பேரூராட்சி அமைக்க மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்படும் என்று தெரிவித்தார். மாண்புமிகு மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு நாகராஜன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவரது தொகுதியில்
ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மயிலத்தை ஒரு பேரூராட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். ஒரு புதிய பேரூராட்சியை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்காக மத்திய அரசுக்கு கடிதம் எழுத வேண்டும். அந்த கடிதத்தை உடனடியாக மாநில அரசு அனுப்பும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆணைப்படி கோஆப்டெக்ஸ் நிறுவனம் புதிய விற்பனை உத்தியை செயல்படுத்தியதால் சில்லறை விற்பனையில் புதிய வரலாறு படைத்துள்ளதாக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் திருமதி விஜயலட்சுமி பழனிசாமி பங்கேற்று பேசினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய நிதி அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவுப்படி கோஆப்டெக்ஸ் நிறுவனம் தனது விற்பனையை அதிகரித்து செம்மையாக செயல்பட்டு வருவதால் இந்த ஆண்டு மொத்த விற்பனை 1000 கோடி ரூபாயை தாண்டி புதிய வரலாறு படைக்கவிருப்பதாக தெரிவித்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் விற்பனையை அதிகரிக்கும் வகையில் 2 வாங்கினால் 1 இலவசம் என்ற புதிய விற்பனை உத்தியை மாண்புமிகு அம்மா அவர்கள் செயல்படுத்த ஆணையிட்டார்கள். அதனை கோஆப்டெக்ஸ் நிறுவனம் 17/3/2012 முதல் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் 2/4/2012 வரை அமுலில் இருக்கும். மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணையின்படி இந்த புதிய விற்பனை உத்தி செயல்படுத்தப்பட்ட காரணத்தால் 2011-12 நிதியாண்டின் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் இதுவரை அதன் 77 ஆண்டுகால வரலாற்றிலேயே ஒரு மிக பெரும் சாதனையாக 207 கோடி ரூபாய் அளவிற்கு சில்லறை விற்பனை செய்து ஒரு புதிய வரலாறு படைத்துள்ளது. காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி லத்திகா சரண் பணி ஓய்வு பெறுவதையொட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தலைமைச் செயலகத்தில் காவல்துறை பயிற்சி பிரிவு தலைமை இயக்குநர் திருமதி லத்திகா சரண் பணி ஓய்வு பெறுவதையொட்டி இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.